குழந்தைங்களே, இன்னைக்கு திருவெம்பாவையோட 16வது நாள் 16வது பாடலை பார்க்கலாம். இந்த பாட்டுல மழை எப்படி பொழியறது அப்படின்னு சொல்லி அதுல எப்படி சிவனையும் சக்தியும் இந்த பெண்கள் பார்க்கிறாங்கிறத சொல்லியிருக்க மாணிக்க வாசகர் இந்த பாட்டுல. எப்படி மழை பெய்யறதுங்கிற சயின்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கடல் நீர் ஆவியாகி மேல போய் மேகங்களாய், கருத்த மேகங்களாய் அப்படி மழை பெய்யறது இல்லையா? இந்த கடல் நீர் ஆவியாகி மேகங்கள்லாம் கருப்பா இருக்கு இல்லையா? அது யார ஞாபகப்படுத்துறது? இந்த பெண்களுக்கு, நோன்பு நோக்கும் பெண்களுக்கு பார்வதி தேவியை ஞாபகப்படுத்துறது. ஏன்னா பார்வதி தேவி கருத்த நிறமுடையவர். அப்புறம் மின்னல் மின்னறது இல்லையா? மின்னல் மின்னறது இவங்களுக்கெல்லாம் எப்படி தோன்றுறது? இடை, மெல்லிடை. பார்வதிக்கு மெல்லிடை இருக்கு, அந்த மின்னல் அதை ஞாபகப்படுத்துறது. அப்புறம் காலில் போட்டிருக்கிற சிலம்பு இருக்கு இல்லையா? அதனுடைய அதிர்வு இடி இடிக்கும் போது இவங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வருது. அடுத்தது அவளுடைய புருவம் இருக்கு பாரு, புருவம் வானவில் மாதிரி இருக்குது. இப்படி இயற்கையுடைய நிகழ்வு ஒவ்வொன்றையும் பார்வதியோட அழகோட சேர்த்து சேர்த்து பார்க்கறாங்க இந்த பெண்கள், நோன்பு நோக்கும் பெண்கள். இப்படி ஒரு அழகான ஒரு உமையவளை தன் கூடவே வைத்திருக்கிறார் சிவபெருமான். பார்வதி தேவி சிவபெருமானை விட்டு அகலவே மாட்டாள். அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும், சிவபெருமான் எங்களுடைய பக்தியை ஏற்று எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு இந்த பாட்டுல இவங்க வேண்டிக்கிறாங்க. இப்போ சிவபெருமானை விட்டு பிரியாமல் இருக்கிறாள் பார்வதி. அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தம். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தைய? அர்த்தம்னா பாதி, நாரின்னா பெண், ஈஸ்வரன்னா சிவன். சிவனும் பார்வதியும் ஒரே உடம்புல பாதி பாதியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எப்படி இந்த அர்த்தநாரீஸ்வரரான வடிவம் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண கதை இருக்கு. பிரிங்கி முனிவர் ஒரு முனிவர். அந்த முனிவர் ரொம்ப தீவிரமான சிவபக்தர். சிவனை தவிர அவர் வேற யாரையும் வணங்க மாட்டார், கண்ணால் கூட பார்க்க மாட்டார். அப்படி ஒரு பர்சன். அவர் என்ன பண்றார்? கைலாயத்துக்கு சிவபெருமானை வணங்க வர்றார். வரும்போது பக்கத்துல பார்வதி தேவி உட்கார்ந்து இருக்காங்க. இவருக்கு சும்மா இருந்திருக்கலாம் இல்லையா? இவர் என்ன சொல்றார்? தேவி கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க, நான் சிவபெருமானை சுத்தி வலம் வரணும் அப்படின்னு. அப்ப பார்வதி தேவி என்ன பண்றாங்க? நகர்ந்துக்கிறதுக்கு பதிலா சிவபெருமானை ஒட்டி உக்காந்துக்கிறாங்க. அது என்ன, சிவபெருமானை மட்டும்தான் நீ வணங்க வேணும்? அப்போ அவன், ஆமா, நான் சிவபெருமான மட்டும்தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா? எங்க இப்ப வணங்க பார்க்கலான்னு சேர்ந்து உக்காடுறாங்க. இந்த முனிவர் என்ன பண்றார்? ஒரு வண்டு ரூபம் எடுக்கிறார். வண்டு ரூபம் எடுத்து சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடுவில் இருக்கிற கேப்புக்குள்ள புகுந்து சிவனை மட்டும் சுத்தி வலம் வரார். என்ன ஒரு ஆணவம் இந்த பிரிங்கி முனிவருக்குன்னு பார்வதிக்கு கோபம் வருது. அப்ப பார்வதி என்ன பண்றார்? அவனுக்கு சாபம் கொடுக்கிறார். நீ உன்னுடைய சக்தி எல்லாம் இழந்து போக கடவுது அப்படின்னு, உன்னோட சக்தி எல்லாம் வீணா போட்டோம், வேஸ்டா போட்டோம் அப்படின்னு சாபம் கொடுக்கும் போது பிரிங்கி முனிவர் அவருடைய சக்தி எல்லாம் போய் எலும்பு கூடு மாதிரி நிற்கிறார், எலும்பு நூலுமா நிற்கிறார். அப்பவும் அவர் அவருடைய கொள்கையை வருவதில்லை, நான் சிவனை மட்டும்தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்ல சிவபெருமானத்தை திருப்பிக்காரு. ஏன்னா இது இப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு ஒரு விடிவில்லையா அப்படின்னு சிவபெருமான பிரிங்கி கேட்க, சிவபெருமான் ஒரு கோலை கொடுக்கிறார், அந்த கோலை பிடிச்சு நடக்கிறார். அதனால அவருக்கு 3 கால்னு சொல்லுவாங்க. இப்போ இது திருப்பியும் பார்வதி தேவிக்கு கோபம் வருது. என்ன இது இருக்கு, நீங்கள் இப்படி பண்றீங்களே, எப்படி அந்த பிரிங்கி முனிவர் இப்படி பண்ணலான்னு? இரு, நீ போய் எனக்காக தவம் இரு அப்படின்னு சொல்றார்.
சிவபெருமான் குறித்து பார்வதி தேவி தவம் இருக்காங்க. தவம் இருந்து கடுமையான தவம் இருந்து அந்த தவத்தினுடைய பயனாக சிவபெருமான் முன்னாடி தோன்றுகிறார். என்ன கேட்கிறார்? ரொம்ப சந்தோஷம், உன்னுடைய தவத்தை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், உனக்கு என்ன வரம் வேணும்? சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. நான் உங்களுக்குள்ள ஒரு பாதியா இருக்கணும். இந்த உலகத்துல ஆணும் பெண்ணும் சமம் நிரூபிக்கிற மாதிரி நான் உங்களுக்குள்ள ஒரு பாதியா இருக்கணும்னு அந்த வரத்தை அவர் கொடுக்கிறார். கொடுத்துட்டு இது மட்டுமில்ல, இந்த அதாவது கரெக்டா ஒரு பாதி ஆண் உடம்பு ஒரு பாதி பெண் உடம்பு அப்படி வரும். அதைத்தான் மாதொரு பாகன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி அர்த்தநாரீஸ்வரர், சதுரகிரியில அர்த்தநாரீஸ்வரர் கோயிலே இருக்கு. அப்ப அந்த உருவத்தோட எல்லா தேவர்களுக்கும் அவர் காட்சி அளிக்கிறார். காட்சி அளிச்சு சிவனும் சக்தியும் ஒன்று அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றார், நிரூபிக்கிறார், எல்லாருக்கும் தெரியற மாதிரி செய்யறார். இதுதான் அர்த்தநாரீஸ்வரர் கதை. நாளைக்கு 17வது பாட்டோட உங்களை சந்திக்கிறேன்.